அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நீங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். காலை ஒரு கிருபை புதிதாக இருக்கிறது ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருடி நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பார். இந்த வார்த்தைக்காக நீ ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொல்லி நீ தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவை தீங்கை காணாது சமாதான தாவரங்களில் நிலையான வாசஸ்தலங்களில் குடியிருக்கும்படியாய் நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனம், சோர்வுகள், வியாதிகள், சுரம் போன்ற வியாதிகள் வந்தாதபடிக்கும், வாதைகள் வராதபடிக்கும், எல்லா பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்கி பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து என் பொருளாதார தேவைகள்லாம் சந்தித்து என் கடன்கள் எல்லாம் அடைக்கும்படியான நிர்வாகத்தை கொடுத்து நல்ல வேலைக்கான உத்தரவு வரும்படியான கிருபையை செய்தீர். திருமணத்திற்கான வாசல்களை திறந்து கொடுத்தீர். கர்ப்பத்திற்கான வாசல்களை திறந்தீர். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் கூட நன்றி இருதயத்தோட உடைய பாதத்திலிருந்து வணங்கி துவங்குகிறோம். உடைய பாதத்தை பணிந்து துவங்கும் பொழுது நாம் யாருடைய பாதத்தை பணிய வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடத்திலும் கை வேண்டி நிற்க வேண்டி, கை வேண்டியோ அவளுடைய கையை எதிர்பார்த்தோ கை ஏந்தியோ நிற்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீ தந்திருக்கிறத கஷ்டம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே. இந்த பாடலை பாடு. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, மோசே போல எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் திறப்பில் நிற்கிறோம். மோசே கையை உயர்த்தின போது இஸ்ரேலர்கள் மேற்கொண்டார்கள். கையை தாழ விடுகிற பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். நாங்கள் உயர்த்தும் பொழுது நாங்கள் மேற்கொள்கிற கிருபையும் உயிரோடு திரும்ப வருகிற கிருபையும் எங்கள் வாழ்க்கையை தலைக்கீழாக மாறுகிற கிருபையும் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்கிற கிருபையும் சுகத்தை, ஆரோக்கியத்தை, நலத்தை பெற்றுக்கொள்கிற கிருபை எங்களுக்கு தான். கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். கையை உயர்த்தி செபிக்கிறவருக்கு ஆண்டவரே, திருமண தடைகள் மாறட்டும்.
எல்லாம் கிட்னியில் இருக்கிற பிரச்சனைகள், இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை முற்றிலுமாய் மறையட்டும். ஐயோ, ஸ்டண்ட் வைக்கணும், பைபாஸ் பண்ணணும் என்றெல்லாம் பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத சந்ததி மத்தியில அற்புதம் செய்கிற ஆண்டவர் என் இருதயத்தையும் என் அவயவங்களையும் கத்த தொடுவீரா. உடைய கண்கள் ஒவ்வொரு டிஎன்ஏக்களையும் ஒவ்வொரு அணுக்களையும் பார்க்கிறபடினால நீங்க சமீபத்திற்கு பார்க்கிறவர் மாத்திரமல்ல, தூரத்துல எங்களை எங்க வைத்து பார்க்கிற தேவன் நாங்கள் இருக்கிறபடினால ஆண்டவரே, எங்கள் கடன்கள் எல்லாம் அகன்று நாங்கள் சுகமாய் வாழ்கிற, கடன் இல்லாத வாழ்கிற ஒரு வாழ்க்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளின் திருமணம் விசேஷமா நல்லபடியா நடக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வேலை வாய்ப்பு பிரகாசமாய் கிடைக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கணவன் மனைவி இணைய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நல்ல செய்தி வரப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்தி இந்த நாளிலும் வெளிநாட்டிலே உள்நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், தேர்வு எழுதுகிற பிள்ளைகள், விசேஷமா டீச்சர் தேர்வு எழுத போகிற பிள்ளைகள், ஆண்டவரே நீட்ல பாஸ் பண்ணி நல்ல மதிப்பெண் எடுத்து மருத்துவ படிப்புக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டிலே போய் படிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிறவர்கள், கர்த்தர் அற்புதம் செய்வீரா. ஆண்டவரை ஜெயத்தை கொடுக்கிறவர். இந்த ஆண்டு ஒருவேளை அவர்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் அடுத்த ஆண்டு நிறைந்த மதிப்பெண்கள் எடுக்கிறபடியான கிருபையை தந்து நீர் ஆசீர்வதியும். கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி எங்களை சந்தோஷமாய் வாழவில்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீங்க என்று நம்புகிறேன். நேற்று காலையில் ஏற்பட்ட அந்த தடை, நம்ம ரொம்ப காலமாக அந்த தடையை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அப்லோடிங்கில், அந்த இன்டர்நெட்டில் அல்லது மொபைலில் ஏற்பட்ட கோளாறு தான். அதனால தான் அதை நேரம் தள்ளி நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அது வந்துவிட்டது. 7:30 மணிக்கு மேலே தான் நம்ம லைவாக வர முடிந்தது. இந்த தடங்களுக்கு, தவறுதலுக்கு மன்னித்து கொள்ளுங்கள். இனி சரியாக 5:30 மணிக்கு உங்களுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஜெபம் தடையின்றி 5:30 ப்ரேயர். நம்ம வாழ்க்கையில் எது மறந்தாலும், யாரை மறந்தாலும் ஆண்டவரை மறக்காமல் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கனத்தை, முதன்மையை, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியை, முதல்ல அவரோடு பேசுகிறத நம்ம அதை வழக்கமாக வச்சிட்டோம்னா, இப்போ ஒரு வசனம் வாசிக்கிறோம் பாருங்கள், அது யோபுல இருக்குது. யோபு 23ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யோபுவை தியானிக்கும் பொழுது. யோபு பற்றி தான் இந்த வாரம் முழுவதும் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனங்களை நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். 12ஆம் வசனம், ஜோப் சாப்டர் 23:12, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு, கர்த்தர் சொல்றார், கர்த்தர் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவர் சொன்ன வாயிலிருந்து சொன்ன கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கவில்லை. யோபு எல்லாவற்றையும் இழந்த நிலையில அவர் சொல்லுகிற வார்த்தை. அடுத்து பாருங்க, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை ஆகாரத்தை காற்றிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். பாருங்க, சாப்பாடை விட அவன் வாயில வந்த வார்த்தை தான், அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவ்வளவு நான் காத்து கொண்டேன். கற்பனையும் காத்து கொண்டேன், வாயின் வார்த்தைகளை காத்து கொண்டேன். அப்போ வேதத்தை நாம ஆய்வு செய்வதும் தியானம் செய்வதும் நாம் போடுகிற விதைக்கு சமம், நம் உள்ளத்திலே வைக்கிற விதைக்கு சமம்.
இந்த விதை எப்பொழுதும் உள்ளுக்குள்ள இருக்கும். அது தேவையான நேரத்தில் அது முளைத்து 30, 60, 100 பலன் கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம அதை காத்து வைத்து கொள்ள வேண்டும். அது 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 போட்டது ஆண்டவர் போட்ட வார்த்தை, ஆண்டவர் போட்ட வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது பூமியிலே நிறைவேற்றாம அதனுடைய காரியத்தை செய்யாம திரும்ப ஆண்டவரிடத்துல போகாது. நம்ம யோபு போல எத்தனையோ பாடுகள் அனுபவித்தாலும், வேதனை அனுபவித்தாலும், நாம எதை மறக்கக்கூடாதுன்னா கற்பனைகளை மறக்கக்கூடாது, அவன் வாயின் வார்த்தைகளை நாம் மறக்கக்கூடாது, ஆண்டவரை தேடுவதில் மறக்கவே கூடாது. எப்படி அதிகாலையில எழுந்து ஆண்டவரை தேடினான், தன் பிள்ளைகளுக்காக அதிகாலையில எழுந்து முதலாவது எழுந்து ஃபர்ஸ்ட் என்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. தன் பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்திருப்பார்களோ என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைக்காக அவன் ஜெபம் பண்ணினான். ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரை தேடும் பொழுது நாம நினைக்கிறோம், ஒரு காரியத்தை நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு அனுமதித்து விட்டார், அல்லது பிசாசு இடத்துல நாம துன்பப்படும்படி அவர் அனுமதி கொடுத்து விட்டார் என்று நாம் நினைக்கிறோம். கவனிங்க, அவர் முற்றிலுமாக அப்படி செய்யல. ஏனென்றால் நாம் இப்போ ஜீவனோடு இருக்கிறோம். நம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. ஒருவேளை சரீரத்துல பாடுகள் வரலாம், வியாதிகள் வரலாம், பலவீனங்கள் சோர்வுகள் வரலாம், ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், பண தேவைகள் வரலாம், குழந்தையின்மை இருக்கலாம், உடல் கஷ்டம் இருக்கலாம், சண்டைகள் இருக்கலாம், சச்சரவுகள் இருக்கலாம். இதன் மத்தியில நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார் பாருங்க. இந்த ஜீவனை பறிக்க மாத்திரம் அவனுக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கவில்லை. அவனை ஆண்டத்துல ஸ்ட்ரிக்டா சொல்றார், அந்த ஜீவனை பறிக்க உனக்கு உரிமை இல்லை. அதனால நாம இப்போ ஜீவனோடு இருக்கோம்னா வெயிட் பண்ணணும். என்னதுக்கு வெயிட் பண்ண? ஒரு அழகான வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்குறேன் பாருங்களேன். 19:25 வாசிக்கிறேன். 19:25 19:25 அது வாசிச்சிட்டேன்னா, யோபு 14:14 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு நேற்றே வாசித்தேன். யோபு 14:14 பார்க்கலாம் என்ன நடக்குது. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? கவனிங்க, இதுதான் நான் சொல்ல வந்தது தான் முக்கியமான விஷயம். இதை நீங்க குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. கவனிங்க, 14 அதிகாரம் 14 ஈஸியாக ரெமெம்பர் பண்ணிக்கலாம், மனதில் வைத்துக் கொள்ளலாம். 14:14 மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இதுதான் யோபுவின் டைட்டில். நம்ம டைட்டில் அதுதான். இப்ப நம்ம போகிற பாதை அப்படியே இருளா, மரண இருளா, பள்ளத்தாக்கா, குழியில நம்மளை தள்ளி விட்டுட்டாங்க, நம்மை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, வியாதியில நாம கஷ்டப்படுறோம், டெய்லி மாத்திரை வாங்க கூட காசு இல்லை, வீடு இல்லை, திருமணம் ஆகலை, எவ்வளவோ போராட்டங்கள், நரகம் மாதிரி, மரித்தவர்களோடு கூட இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, மௌனத்தில் இறங்குற ஒரு சூழ்நிலை. நீங்க செத்த வீட்டுக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும் சூழ்நிலை? அப்படிதான் நம்முடைய சூழ்நிலை இருக்கிறது. வீட்டுல கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பேசல முடியல, ஏன்னா சமாதானம் இல்லை. ஃபினான்ஷியலி கிரைசிஸ், பிசிக்கலி பிரச்சனைகள், எமோஷனலி நிறைய பிரச்சனை. நம்ம எதிராளினால எவ்வளவு போராட்டங்களை நாம் சந்திப்போம். ஆனா ஒண்ணு நம்ம யோபு வீட்டத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், யோபு 14:14 நல்ல மனசுல வச்சுக்கோங்க.
ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் முக்கியம். இவ்வளவு போச்சு அவன் உடலை. நான் நேற்றே சொன்னேன் எத்தனை வியாதி இருந்ததுன்னு உங்களுக்கு சொன்னேன், பட்டியலிட்டேன். நான் கிட்டத்தட்ட 12 வியாதிகள், 12 வியாதிகள் இருந்தது. அவன் வாய் அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியல, குலைந்து போனான். மனைவி சொல்றா நீ செத்து போ, தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. வா நம்ம சேர்ந்து தற்கொலை பண்ணான்னு கூட சொல்ல, நீ செத்து போன்ற. அப்பேற்பட்ட சூழ்நிலையில அவனுக்கு இருந்த ஒரு ஹோப் என்னன்னா, நம்பிக்கை என்னன்னா, இந்த நம்பிக்கையை தான் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த நம்பிக்கை. நம்ம உயிரோடு இருப்பதே ஒரு சான்று தான், சாட்சி தான். ஏதோ ஆண்டவர் பண்ண போறாரு. இந்த சரீரத்தை, இந்த அவயவங்களை, இந்த உறுப்புகளை வைத்து, இந்த குடும்பத்தை வைத்து, இந்த கணவன் மனைவி பிள்ளைகளை வைத்து, இந்த பேர பிள்ளைகளை வைத்து ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறார். இத்தனை இக்கட்டுகளை கடந்தோம், இத்தனை துன்பங்களை கடந்தோம், இத்தனை வியாதிகளை கடந்தோம், இத்தனை இழப்புகளை கடந்தோம். இன்னும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரே ஒரு ஹோப் என்னன்னா, மாற்றம் வரும், மாறுதல் வரும். அமேன் சொல்லுங்க. எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே 14 சொல்லும்படி எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறேன். இன்னைக்கு விடியுமா, இந்த இரவுல சுகமாயிடுவேனா, இந்த பகலில சுகமாவேனா, இந்த போராட்டத்தின் நாளெல்லாம் மாறுதல் எப்போது வரும் என்று நான் காத்திருக்கிறேன். காத்திருக்கிறது உடல் இழைக்கப்படும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதும் ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஆண்டவர் சில காரியங்களை அனுமதித்தார். எஸ், ஃப்ரம் ஜோப்ல இருந்து சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்தார். ஆனா அழிக்கவில்லை, முற்றிலுமா அழிக்கவில்லை. யோசேப்புக்கு குடியை அனுமதித்தார். அவனை போட்ட பிறகுதான் அவ்வளவுதான். முதல்ல என்ன சொன்னாங்க, அவனை முதல்ல கொன்று தகப்பனிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். கர்த்தர் அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அபத்தமாக்கினார். எப்படி பார்வோனின் எண்ணங்களை அபத்தமாக்கினார், இன்னைக்கு நமக்கு விரோதமா எழும்புகிற எண்ணங்கள் எல்லாம் அபத்தமாக்குவார். அந்த டாபிக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கிறேன். அவன் குழியில போட வைத்தது என் கர்த்தர். அப்பதான் டிஸ்கஸ் பண்றாங்க, ஐயோ இவனை ஏன் நம்ம சாகடிக்கணும், இவனை விற்று விடலாம், உயிரோட அது இருக்கட்டும் என்று கர்த்தர் அந்த பிளானை மாற்றினார். நம்ம நினைக்கிறோம் யோசேப்பின் அந்த 17 வயசு அந்த கதை தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு? அவங்க சகோதரருக்கு, 11 சகோதரருக்கும் யோசேப்புக்கும் அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் தான் தெரியும். ஒரு 17 ஆண்டுகள் கழித்து அவன் எங்க உட்காருமான் என்று ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். இன்று அவங்க குடியை தான் பார்க்கிறான். அதை அனுமதிச்சார். போத்திபார் வீட்டில் அடிமையா வேலை செய்துதான் அவன் பார்த்தான். பிரசன்ட் சிச்சுவேஷன், அடிமை. அதே போல சிறைச்சாலையில சிறை கைதியா அவன் நிலைமையை பார்த்தான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இந்த நம்பிக்கை தான், மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இன்னும் சொல்லிக்கொண்டே போலாம். 11 நாட்களில நல்ல கவனிங்க, 11 நாட்களில கானானை சென்றடைய வேண்டிய இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய திட்டத்தின்படியும் அல்லது இந்த மாதிரியான போராட்டங்கள்ல அதெல்லாம் அவங்க கடந்து போக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள். அதுல ஒரு அற்புதத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவருக்கு முன்னவே தெரியும் மாறாவில வந்து நிற்பாங்கன்னு தெரியும். அதனால அவருக்கு முன்னமே தெரியும் பக்கத்துல ஒரு மரத்தையும் வளர்த்தார். ஆண்டவருக்கு மரமும் வளர்க்க தெரியும். அதற்கான சொல்யூஷன், மாறாவுக்கான சொல்யூஷனும் பக்கத்திலே வைக்க ஆண்டவருக்கு தெரியும்.
நாம் கடந்து போகும்பொழுது தான் அங்கதான் ஆண்டவர் சொல்றார், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை, எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாணியை நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். எப்படி பாருங்க, ஒரு தூரத்துல என்ன நடக்க போகுது என்பதை அறிந்திருக்க. இப்போ உங்க வயசை வச்சுக்கோங்க, உங்க வயசுல இருந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு என்ன நடக்க போகுது, 60 ஆண்டுகளுக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நிச்சயமாகவே முடியும். நம்முடைய நம்பிக்கை வீண் போகும். இங்க இங்க அவனுடைய நம்பிக்கை என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதான் நம்ம வாசம் 1925ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய ஒரு வாக்குதத்த வார்த்தை என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயமும் அவனுக்கு தெரியும், நான் போகும் பாதையை அவர் அறிவார். இல்ல, இப்ப நமக்கு பாதை தான் தெரியும், நம்ம எங்க போய் நிக்க போறோம்லாம் தெரியாது, எங்க போய் எந்த ஊர்ல போய் சேர போறோம் தெரியாது, போகிற வேலையில எங்கெங்க தங்க போறோம், எவ்வளவு பெரிய பொறுப்புல போறோம், எவ்வளவு பெரிய பணம் சம்பாதிக்க போறோம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறோம் என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா யோபு சொல்றான், அந்த பாடுகள் மத்தியிலும் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். பிரசன்ட் அறிவார், என் பிரச்சனைகளை அறிவார், என் இழப்பை அறிவார், என் வேதனையை அறிவார், என் சரீரத்தில் இருக்கிற பாடுகளை அறிவார், என் மனைவி என்னை விட்டு பிரிந்து போனதையும், கணவன் விட்டு பிரிந்து போனதையும் அவர் அறிவார். அவர் அறிவார் எல்லாவற்றையும். அப்படின்னா என்ன, அவர் பார்த்து கொள்வார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவருக்கு எல்லாம் புரியும். நாம இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவர் ஃபியூச்சரை பார்க்கிறார். நீங்க யோசித்து பாருங்க, யோபுவின் பின்னிலைமையை குறித்து அவனுக்கு என்னைக்காவது தெரியுமா? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒருவேளை ஆண்டவர் அவனிடத்துல முன்னாடியே சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் கனவுல வந்து அவரிடத்துல கொஞ்சம் எழுப்பி, யோபு பார், அவன் கேட்டான், உன்னை வந்து உன்னை புடம்பிடும்படி கேட்டான், நான் ஒப்பு கொடுத்துட்டேன், உனக்கு ஒரு இது வச்சிருக்கிறேன், சம பிளெஸிங் வச்சிருக்கிறேன், இதை விட 2 மடங்கு உனக்கு வரும், பிள்ளைகள் போனால் கூட கவலைப்படாத, நான் அதை 10 பிள்ளைகளை திரும்ப தரேன், நீ என்னென்ன இழக்கிறியோ அதெல்லாம் உனக்கு திரும்ப தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா, ஆனா சொல்லு, காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அவர் நினைத்தது நிறைவேறும், நடக்கும். அவர் நிர்ணயித்தது அது நடக்கும். அவர் புடமிட்டார், பொன்னை போல புடமிட்டார். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா யோபு பேசியே இருக்க மாட்டார். ஆனா அவருக்கு ஒன்றும் தெரியாதனால வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் பேசி முடித்து கடைசியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 4 தலைமுறை. அதன் பிறகு சாத்தான் அவன் கிட்ட கூட நெருங்க முடியல. அவன் விட்டு போனான் என்று வேதம் சொல்லும். அதனால அவனுக்கு இன்னொரு தைரியம் என்னன்னா, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். நேற்றே சொன்னேன்னா, இந்த இந்த வாக்குத்தத்தங்கள் 5ஆம் அதிகாரத்துல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நம்முடைய கூடாரம் 8ஆம் அதிகாரத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை வெண்ண முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் என்ற வார்த்தையெல்லாம் இந்த துவக்கம் அற்பமாக இருந்தாலும் ஒரு முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். 42 ஆச்சரியம்தான் காத்து கொண்டிருக்க. அவனை ஆசீர்வதித்தார். இப்ப நாம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எப்போது மாறுதல் வரும் என்று நாங்கள் காத்திருக்கோம். எங்கள் போராட்டத்திலே உங்களுடைய வசனத்தை நாங்கள் காத்துக்கொள்வோம். உன் வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வோம். எங்கள் நம்பிக்கை இன்னும் மணல் மூட்டி எழுப்பி என் மீட்பு உயிரோடு இருக்கிறார். என் சொந்த கண்களே அதை காணும். எனக்கு மாறுதல் வரும்.
இதெல்லாம் முடிவுக்கு வரும். இந்த தரித்திரம், இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த இழப்புகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பிசாசு என்னை விட்டு அகன்று போகிற நாட்கள் வரும். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் சர்வ வல்லவர். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில திடன் கொள். ஆண்டவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் மாற்றுவார். மாறாவின் தண்ணீரில் மதுரனம் மாற்றினை மாற்று. எசேக்கியாவின் மரணத்தை ஒரே இரவில மாற்றின ஆண்டவர். ஆண்டவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் அவன் பின்னிலைமை எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆண்டிலே கூட இல்லை, ஒரே மாதத்திலே மாற்றினவர். இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப அவன் பெற்றுக்கொள்ளும்படி செய்தவர். உங்களுக்கும் எனக்கும் சொல்றார். ஒன்று மட்டும் சொல்றேன், ஆண்டவரில் நம்ம நம்பிக்கையா இருந்தோம்னா நம்மை ஆட்கொள்ள நினைக்கிற அந்த பிசாசின் சதிகள் அவனுடைய அடக்குமுறைகள், அவனுடைய ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர், வியாதியா இருக்கட்டும், இதுவாக எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். இனி அவனுக்கு அதிகாரம் இல்லை. என் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அவன் அதிகாரத்தை உரித்து கொண்டார். இனி நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். ஜெபம் செய். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறீர். இப்பொழுதும் ஜெபத்தோடும் அழுகையோடும் வேதனையோடும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாளில் ஏற்படுத்தும். அநேகரை சாட்சியாய் நிறுத்தும். இன்னைக்கு ஒரு போராட்டம் ஒரு முடிவுக்கு வரட்டும். இன்னைக்கு பலரின் போராட்டங்கள் முடிவுக்கு வரட்டும். அநேக போராட்டங்களின் விளைவுகள் இந்த நாளில் அழிக்கப்படட்டும். தரித்திரங்கள், வியாதிகள், பலவீனங்கள், கடன்கள் எல்லாம் மறையட்டும். இயேசுவின் நாமத்திலே சுக செய்தி உண்டாகட்டும். வரட்டும் பரலோகத்திலிருந்து என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பெற்றோர், பிள்ளைகள், மனைவி, கணவன், பிற பிள்ளைகள், அவருடைய கல்வி, அவருடைய எதிர்காலம், திருமண வாழ்க்கை, அவர்களுடைய குழந்தை பேர் அனைத்தையும் ஆசீர்வதி. நல்ல வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும். பிரயாணத்தில் கர்த்தருடைய கரம் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.